கடந்த ஜூன் திங்கள் 15ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. தொடங்கப்பட்ட 18 மாத காலத்திற்குள்ளாகவே 6 தளங்கள் 6 லட்சம் சதுர அடி பரப்பு என்கின்ற வகையில் கட்டப்பட்ட பிரம்மாண்ட மருத்துவமனை அன்றைக்கு மிக சிறப்பாக பயன்பாட்டிற்கு வந்தது. இது பயன்பாட்டுக்கு வர தொடங்கிய நாள் முதல் பொதுமக்களிடையே மிகப்பெரிய அளவிலான வரவேற்பினை பெற்று இந்த 6 மாத காலத்திற்குள் இதுவரை 1,05,198 புறநோயாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். உள்நோயாளிகள் என்கின்ற வகையில் 20,021 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு 6 மாத காலத்திற்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவிலேயே 6 மாத காலத்தில் ஒரு புதிய மருத்துவமனை தொடங்கி 792 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருப்பது என்பதும் இந்த மருத்துவமனையின் மகத்தான சாதனைகளில் ஒன்று. அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் தொடர்ச்சியாக இதில் கொண்டு வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கேற்ப தொடர்ந்து தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இதுவரை 2649 சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. 749 எம்ஆர்ஐ பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. 821 எண்டோஸ்கோபி பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. 2413 டயாலிசிஸ் சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தினந்தோறும் நாளொன்றுக்கு 750 முதல் 800 பேர் வரை புறநோயாளிகளாக பயன்பெற்று வருகிறார்கள். உள்நோயாளிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் 180 200 பேர் வரை தினந்தோறுமான உள்நோயாளிகளாக பயன்பெற்று வருகிறார்கள். ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கடந்த காலங்களில் தொடங்கப்பட்டு ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் புறநோயாளிகளின் எண்ணிக்கை 500ஐ தாண்டியது. ஆனால் 6 மாத காலத்திற்குள்ளாகவே 1000ஐ நெருங்கிக் கொண்டிருக்கிற வகையில் இந்த மருத்துவமனையின் மருத்துவ சேவைகளை பொதுமக்கள் அங்கீகரிக்க தொடங்கி பெரிய அளவில் பயன்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இது ஒரு கட்டிடங்களுக்காக ஒரு 380 கோடி ரூபாய் செலவு செய்திருந்தாலும் அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் என்கின்ற வகையில் இதுவரை 452 கோடி ரூபாய் இந்த மருத்துவமனைக்காக செலவிடப்பட்டிருக்கிறது. 1000 படுக்கைகளுடன் கூடிய இந்த மருத்துவமனையில் சிறுநீரகவியல், இருதயவியல், இரைப்பை குடலியல், நரம்பியல், நரம்பு அறுவை சிகிச்சை, புற்றுநோயியல், மயக்க மருந்தியல், நுண்ணுயிரியல், உயிர் வேதியியல் என்று 19 சிறப்பு சிகிச்சை துறைகள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் திங்கள் 1ஆம் தேதி அன்று இங்கே 20 அதிநவீன டயாலிசிஸ் இயந்திரங்கள் 4000 லிட்டர் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்துடன் தொடங்கி வைக்கப்பட்டது. அதேபோல் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒரு புதிய வசதியாக டபுள் பலூன் எண்டோஸ்கோபி, ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன கருவிகளும் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது. கடந்த இதே மாதம் 4ஆம் தேதி 6,74,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன இருதய கேத்லாப் ஆய்வகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டு அது தற்போது பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த நிலையில் இன்றைக்கு மேலும் பல்வேறு புதிய வசதிகள் என்கின்ற வகையில் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத கூடுதல் வசதிகள் என்கின்ற வகையிலும் டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் மட்டுமே இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தின் மருத்துவமனையில் இருக்கிற வசதிகளை காட்டிலும் கூடுதல் வசதிகள் என்கின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு வசதிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில்தான் இந்தியாவிலேயே அதிகமாக பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கைகள் 288 இருக்கிறது. ஒரு சாதாரண அறைக்கு 3000 ரூபாய் வாடகையும், அது கொஞ்சம் டீலக்ஸ் என்கின்ற வகையிலான வார்டுக்கு 6000 ரூபாயும் அந்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் 288 இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த துறைக்கு இட்ட கட்டளையாக தமிழ்நாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவமனைகளில் எல்லாம் பே வார்ட்ஸ் திறந்து வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பே வார்ட்ஸ் கட்டண படுக்கைகள் திறந்து வைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி தொடர்ச்சியாக நான் மதுரை, கோவை, சேலம் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற மருத்துவமனைகளில், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பே வார்ட்ஸை தொடர்ந்து தொடங்கி வைத்து வருகிறேன். அந்த எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரு 8-10 என்கின்ற வகையில்தான் அந்த பே வார்ட்ஸ் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அரசு மருத்துவமனைகளில் அதிகபட்சமாக பே வார்ட்ஸ் என்கின்ற வகையில் இன்றைக்கு 70 தனி அறைகள் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 70 கட்டண தனி அறைகளை பொறுத்தவரை இதில் வேறு எந்த மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் அந்த அறைகளிலேயே இருக்கிறது. ஒரு ஐசியு வசதிகளை ஒவ்வொரு அறையும் பெற்றிருக்கிறது. ஐசியு சிகிச்சைக்கு என்ன மாதிரியான உபகரணங்கள் தேவைப்படுமோ அந்த உபகரணங்கள் எல்லாம் ஒவ்வொரு அறையிலும் இருக்கிறது. இதில் குறைந்தபட்ச கட்டணம் என்று எடுத்துக்கொண்டால் 1200, இரண்டாவது என்கின்ற வகையில் 2000 ரூபாய், அதிகபட்சமான கட்டணம் என்று எடுத்துக்கொண்டால் 3000 ரூபாய். இந்த 3 அறைகளிலும் தனித்தனியே தொலைக்காட்சி பெட்டிகள், பிரிட்ஜ் போன்ற வசதிகள், சோஃபா போன்ற வசதிகள், அதோடு மட்டுமல்ல குளிர்சாதன வசதி, ஆக்சிஜன் மற்றும் மானிட்டர் உபகரணங்கள், செவிலியரை அழைக்கும் நர்ஸ் கால் சிஸ்டம் ஒன்றும் இந்த அறைகளில் இருக்கிறது. ஒரு பட்டனை அழுத்தினால், ஒரு பொத்தானை அழுத்தினால் செவிலியர் அறையில் இருக்கிற தொலைக்காட்சி பெட்டியில் அந்த எண், எந்த அறையிலிருந்து அழைப்பு விடுக்கப்படுகிறது என்கின்ற எண் காட்சிப்படுத்தப்பட்டு அவர்கள் உடனடியாக எந்த மாதிரியான உபகரணத்தோடு இந்த அறைக்கு செல்ல வேண்டும் என்பதை அறிந்து அந்த செவிலியர் அறையில் இருக்கிற அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களோடு இந்த அறைக்கு வருவார்கள். அந்த மாதிரியான வசதியும் இதிலே இருக்கிறது. இந்த 70 அறைகள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2 ஒரே தளத்தில் 70 அறைகள் என்கின்ற வகையில் 70 அறைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற மாநில அரசு மருத்துவமனைகளில் முதல் முறையாக 70 பே வார்ட்ஸ் இன்றைக்கு கட்டண தனி அறைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, நான் ஏற்கனவே சொன்ன இந்த மருத்துவமனையில் எத்தனை அறுவை சிகிச்சைகள் இந்த 6 மாத காலத்திற்குள் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னேன். அந்த அறுவை சிகிச்சைகளை பொறுத்தவரை இதுவரை நடைபெற்றிருக்கிற அறுவை சிகிச்சைகள் 792. இந்த 792 அறுவை சிகிச்சைகளும் 2 ஆபரேஷன் தியேட்டர்களில் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. 2 ஆபரேஷன் தியேட்டர்கள் மட்டுமே இதுவரை இயங்கிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு அது 10 ஆபரேஷன் தியேட்டர்கள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆபரேஷன் தியேட்டரிலும்
அதிநவீன தொழில்நுட்ப கருவி என்பதையும் கடந்து அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக வேறு எங்கும் இல்லாத அளவுக்கான துல்லியமாய் சிகிச்சை அளிக்கும் கருவிகள், துல்லியமாய் அறுவை சிகிச்சைக்கு உதவும் உபகரணங்கள் என்று இன்றைக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொன்றையும் இப்போது பார்த்தீர்கள். பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் இன்று வேண்டுமானால் பியூமிகேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. 10 அறுவை சிகிச்சை அரங்குகளையும் நீங்கள் தனித்தனியையும் போய் பார்த்துக் கொள்ளலாம். இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத அளவுக்கான வசதிகளுடன் பொருந்திய இந்த 10 அதிநவீன உயர் சிறப்பு அறுவை அரங்குகள் தற்போது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இன்னும் ஒரு கூடுதல் வசதியாக 50 தீவிர சிகிச்சை பிரிவுக்கான ஒரு அறை ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இரு அறைகளில் 50 படுக்கைகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை வார்டுகளும் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதுவுமே இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். இதில் பல்வேறு வசதிகள் மாடுலர் அறுவை அரங்குகளின் மூலம் நரம்பியல், புற்றுநோய், இருதய அறுவை சிகிச்சை, இரத்த நாள அறுவை சிகிச்சை, இரைப்பை மற்றும் குடல் அறுவை சிகிச்சைகள், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் போன்ற உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் நோய் தொற்று நீக்கப்பட்டு நோயாளர்களுக்கு கிருமி தொற்று ஏற்படாத வண்ணம் லேமினர் ஏர்ஃப்ளோ எனும் ஏசி குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அரங்குகளாக அவைகள் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மேலும் இந்த அறுவை அரங்குகளின் சுவர்கள் நோய் கிருமிகள் படியா வண்ணம் தனித்துவமான உலோகம் மற்றும் பூச்சுக்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வசதிகளை கொண்ட நவீன உபகரணங்கள் பெரும்பகுதியாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவைகள். அப்படி இறக்குமதி செய்யப்பட்ட மயக்க மருந்து அளிக்கும் உபகரணங்கள், மானிட்டர் கருவிகள், லேப்ராஸ்கோபி, ஸ்கேன் கருவிகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை செய்ய பயன்படும் ஹார்ட் லங் மெஷின் போன்றவைகள் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இதோடு மட்டுமல்ல, இன்னொரு கூடுதல் சிறப்பாக மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சைக்கு பிரத்யேகமாக 3D ஆபரேட்டிங் மைக்ரோஸ்கோப் கருவி ஒன்றும் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த அறுவை அரங்கில் அந்த 3D கிளாஸ் ஒன்று போட்டு பார்த்தோம். எந்த அளவுக்கு துல்லியமாக அந்த திசுக்களை கண்டறிந்து அந்த திசுக்களில் எந்த பகுதியை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை மிக மிக துல்லியமாக கண்டறிகிற இந்த 3D ஆபரேட்டிங் மைக்ரோஸ்கோப் கருவி ரூபாய் 5 கோடி செலவில் வாங்கி பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஜெர்மனியிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த கருவி இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. ஆக ஒன்றிய அரசு மருத்துவமனைகளிலாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழகத்தின் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளிலாக இருந்தாலும் சரி, வேறு எங்கும் இல்லாத அளவுக்கான முழு நிறைவு பெற்ற மருத்துவமனையாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இன்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதற்கான பிரத்யேக வசதிகளை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். இல்ல, இப்போவே இங்க வர்றவங்க வெறும் சென்னையில் இருந்து மட்டும் வருவதில்லை. கடலூர், விழுப்புரம் என்று பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட நேரடியாக வருகிறார்கள். நோயாளிகளுக்கு என்று எந்த கட்டுப்பாடும் கிடையாது. மனிதர்கள், அவர்களுக்கு இருக்கிற நோய்த்தன்மைகள், அதை போக்குவதற்குரிய சிறப்பு வசதி, குறிப்பாக கலைஞரின் பெயரால் அமைந்திருக்கிற இந்த நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை பிரத்யேகமாக ஒரு மனிதநேய, மனிதாபிமான, மகத்துவ சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை. எனவே எந்த மாவட்டத்திலிருந்தும் வரலாம், எந்த மாநிலத்திலிருந்தும் கூட வரலாம் என்கின்ற வகையில் ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையும் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கூட பயன்பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் அதே நிலை இந்த மருத்துவமனையிலும் தொடரும்.
அத வாடகை வந்து எல்லாமே ஏசி ரூம் தான். சிங்கிள் ரூமும் ஏசி ரூம் தான், டபுள் ரூமும் ஏசி ரூம் தான், டீலக்ஸ் ரூமும் ஏசி ரூம் தான். ஏசி இப்ப டீலக்ஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் 2 கழிவறைகள் இருக்கும். மற்றதுல ஒரு கழிவறை இருக்கும். கழிவறையும் கூட ஒரு நீங்க உள்ள போய் பாத்துக்கலாம், எல்லாருமே பாத்துக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் சோஃபா, அட்டெண்டர் படுக்கிறதுக்கான ஒரு தனி படுக்கை, கலர் டெலிவிஷன், ஒரு தனியா ஃப்ரிட்ஜ், ஒரு பெரிய இது கபோர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்கும். அதுக்குள்ள போனாவே இந்த ஒரு ஐசியூ அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஒரு தனி வசதி கொண்ட ஒரு கட்டிடம் என்பதையும் கடந்து ஒரு ஐசியூ தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் இருக்க வேண்டிய எல்லா வசதிகளும் உபகரணங்களும் அதில் இருக்கிறது. இல்ல இப்ப பண்றது அந்த மருத்துவத்துறையின் இதன் இயக்குனர் டாக்டர் பார்த்தசாரதி இவர்கள் தலைமையிலான மருத்துவர்கள் குழு மிக சிறப்பாக தங்களுடைய வீட்டை கவனிப்பது போல் கவனித்து வருகிறார்கள். திறந்து வைக்கப்பட்டு 6 மாத காலத்தில் பெரிய அளவிலான முன்னேற்றங்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகிறார்கள். மிகப்பெரிய சாதனைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எனவே இதை தனியார் மயப்படுத்த வேண்டிய அவசியம் என்பது இல்லை. இவர்களுக்குள்ளேயே ஏராளமான திறமைகள் புதைந்து கிடக்கிறது. அவர்களுடைய திறமையை கொண்டு இந்த மருத்துவமனையை இன்னும் வேகமாக வளர்க்கலாம். ஏற்கனவே இப்ப போட்டு 150 செவிலியர்களுக்கான ஆர்டர் போட்டு வந்து படிப்படியாக சேர தொடங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க? 62 பேர் சேர்ந்திருக்காங்க. மீதி இருக்கிறவங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து சேர்ந்துருவாங்க. வெளியில இருக்கவங்க இங்க தரதா இல்ல, முதல்ல இங்கதாங்க. தமிழ்நாட்டில் வந்து பதிவு பண்ணி காத்திருக்கிறவங்களோட எண்ணிக்கையே ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட சிறுநீரகங்கள் தேவைப்படுகிறது. ஒரு மொத்தத்தில் ஒரு 7000த்திற்கும் மேற்பட்ட உடல் உறுப்புகள் தேவைப்படுகிறது. சிறுநீரகங்கள், கணையம், கல்லீரல், தோல், எலும்பு, இது மாதிரி கண் கருவிழி, இந்த மாதிரி ஒரு 7000த்திற்கும் மேற்பட்ட உடல் உறுப்புகள் தேவைப்படுகிறது. இங்க போக மிச்சம் தான் வெளி மாநிலங்களுக்கு. அதாவது எம்ஆர்பியிலிருந்து ஒரு 2300 பேருக்கு வேலை தரம்னு சொல்லியிருந்தோம். பொதுவாக அவங்களுக்கு நம்ம கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப இன்றைக்கு ஒரு 800 பேருக்கு மேல பணியிடங்களை, காலி பணியிடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பணியாணைகள் அடுத்த வாரம் தரப்போறோம். 2300 பேருக்கும் காலி பணியிடங்கள் இல்லாம எம்ஆர்பியில ஒரு இது இருக்கு. காலி பணியிடங்கள் வந்தாதான் இதை நிரப்ப முடியும். இப்ப எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கோ அவ்வளவு நிரப்பத்துக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1-2 பேருக்கு விஷயம் தெரியாம எல்லா அந்த சங்க நிர்வாகிகள் எங்களோடு நல்ல தொடர்பில் இருக்கிறார்கள். போராட்டம் நடத்தினப்ப அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்கின்ற சந்தோஷத்திலும் நம்பிக்கையிலும் இருக்கிறாங்க. 1-2 பேர் எதையாவது தூண்டி விட்டுட்டு அதுல அந்த இதுல வெளிச்சம் குளிர் காயிருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல காயறவங்க எல்லா துறையிலும் 1-2 பேர் இருக்கத்தானே செய்வாங்க. அதான் முடிஞ்சிருச்சுங்க. சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடந்துருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்குகள், எல்லா வழக்குகளுக்கும் தீர்வு காணப்பட்டு முடித்தாகிவிட்டது. சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடந்திருக்கு. இந்த 1021 டாக்டர்களுக்கும் கூட முதல் தடவையா தமிழக வரலாற்றிலேயே ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டை வந்து அரசு நிர்வாகம் எங்க நினைக்குமோ அங்க அனுப்புவாங்க. ஆனா இந்த துறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் எங்க அதிக காலி இடங்கள் இருக்கிறது அந்த காலி இடங்களை விளம்பரப்படுத்துகிறோம். இப்ப நாகப்பட்டினத்தில் காலி இடங்கள் அதிகமா இருக்கு, தூத்துக்குடியில் அதிகமா இருக்கு, மயிலாடுதுறையில் அதிகமா இருக்கு, சிவகங்கையில் அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல எவ்வளவு சதவீதம் காலி இடங்கள் இருக்குங்கிறத நாங்க விளம்பரப்படுத்தி அதுக்குள்ள நீங்க வந்து கவுன்சிலிங் எடுத்து அங்க வேலைக்கு போலாம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்னும் 2 நாள்ல வெளியிட போறோம். சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிடும். இந்த எம்ஆர்பி மார்க் இதெல்லாமே இந்த 3 துறைகள் இருந்தும் டிபிஎச், டிஎம்இ, டிஎம்எஸ்ல இருந்து வாங்கி அந்த வெரிபிகேஷனும் முடிஞ்சு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடந்திருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர்கள் வந்து அவர்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2-3 நாள் கழிச்சு இவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த கவுன்சிலிங் ஒரு 3-4 நாள் முடியும். 1021 பேருக்கும் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே பணியாணைகள் நம்முடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியத்தில் பணியாணைகள் வழங்கப்பட இருக்குது. இப்பதான் மதுரை எய்ம்ஸ் காலேஜுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, பார்த்திருப்பீங்க. என்ன அறிவிப்பு சொல்லுங்க? சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டிருக்கிறாங்க. எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த மாசம். சுற்றுச்சூழல் அனுமதியை கேட்டிருக்கிறார்கள். இது இன்னும் எத்தனை எலெக்ஷன் வரைக்கும் இந்த அனுமதி வாங்குவதற்கு இந்த ஒன்றிய அரசாங்கம்
ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பது சுற்றுச்சூழல். 5 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டினது. இப்போதான் சுற்றுச்சூழல் அனுமதிக்க போயிருக்கிறாங்க. பார்த்துப்போம்.